இன்று உலகளவில் இருதய நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகின்றது. அதற்கான முக்கியமான ஒரு காரணமாக இருதயம் பலமற்று காணப்படுவதை கூறலாம். பலமற்ற இருதயத்தை பலமாக்குவதற்கான இயற்கை முறையிலான எளிய மருத்துவ தீர்வுகள் ஏதும் இருக்கின்றதா என்ற விடயங்களை பற்றித்தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். நான் சொல்லப்போகின்ற இயற்கை முறையிலான எளிய மருத்துவ தீர்வுகள் நீங்கள் உங்களது வீட்டிலேயே செய்து கொள்ள முடியும். அத்துடன் இதனை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் பலமற்ற இருதயத்தை பலமாக்க முடியும். செம்பருத்தம் பூவை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு வந்தால் இதயம் ஆற்றல் பெறும், படபடப்பு, நெஞ்சுவலி குறையும். இஞ்சிச்சாறுடன் பூண்டுச்சாற்றையும் கலந்து காலை மாலை என 3 நாட்கள் பருகி வர நெஞ்சு குத்து நீங்கிவிடும். வெந்தயக்கீரையை நீரில் போட்டு கொதிக்க வைத்து இறக்கி அத்துடன் தேன் கலந்து ஒவ்வொரு வேளையும் 2 அவுன்ஸ் அருந்தி வந்தால் மார்பு வலி குறையும். செந்தாமரை பூ இதழ்களை வெயிலில் உலர்த்தி 250 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு பாத்திரத்தில் இட்டு 1 லிட்டர் நீர் விட்டு நன்றாக காய்ச்சி கொதிக்க வைத்த பின் இறக்கி ஆறியதும் 2 பாகமாக்கி காலை மாலை 2 வேளையாக 1 தேக்கரண்டி தேன் கலந்து தொடர்ந்து 3 வாரம் அருந்தி வர இருதயம் வலிமை பெறும், இருதய பலவீனம் குணமாகும். தேன் 30 கிராம் அளவுடன் ஒரு முட்டையின் வெண்கருவை ஊற்றி கலக்கி உள்ளுக்கு அருந்த இதய வலி படபடப்பு தணியும். இருதய வலி பொறுக்க முடியாத அளவு இருக்குமாக இருந்தால் கஸ்தூரி சிறிதளவு எடுத்து வெற்றிலையுடன் சேர்த்து மென்று சாப்பிடலாம். கருந்துளசி இலையை இடித்து பிழிந்து சாறு எடுக்க வேண்டும். அதில் 2 தேக்கரண்டி அளவு எடுத்து பசுப்பாலில் கலந்து 40 நாட்கள் வரை பருகினால் இதயம் பலப்படும். இருதய நோய் வராமல் தடுக்க அகத்திக்கீரையை, பாகற்காய், சுண்டைக்காய், வேப்பம்பூ இவற்றை உணவில் தாராளமாக சேர்த்து கொள்ள வேண்டும். வெங்காயம் மிகவும் சிறந்தது. சர்க்கரை, உப்பு இவற்றை குறைத்து உண்ண வேண்டும். மதுபானம் அருந்துதல், புகையிலை புகைத்தல் போன்றவற்றை அறவே நீக்க வேண்டும். திராட்சை பழத்தை பன்னீரில் ஊற வைத்து அதன் இரசத்தை தினமும் 2 வேளை தொடர்ந்து பருகினால் இதயம் வலிமை பெறும்.